அழைப்பு பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், பராக்கிரமம் உள்ளவன், எதிரிகளை மேற்கொண்டவன், ஜெயித்தவன், வீழ்த்தினவன் இன்றைக்கு கட்டப்பட்டு கிடக்கிறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏரோது பேதுருவை பிடித்து சிறையிலே அடைத்தான். அவனுக்கு 2 சங்கிலிகளினாலே அவனை சிறைச்சாலையிலே கட்டி வைத்திருந்தார்கள். ஒரு இடத்துல யோசேப்பு கட்டப்பட்டிருக்கிறாரு, ஒரு இடத்துல சிம்சோன் கட்டப்பட்டிருக்கிறாரு, ஒரு இடத்துல பேதுரு கட்டப்பட்டிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே தேவனுக்கு தேவையானவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு தேவையானவர்கள், அசாத்தியங்களை சாதிக்க, அசைவை கொண்டு வர, தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனா கட்டப்பட்டுதான் இருந்தாங்க. அதுக்காக அப்படியே கட்டப்பட்டேதான் கிடந்தாங்களா? இல்லையே. எங்கே கர்த்தர் வருகிறாரோ அங்கே சங்கிலிகள் தெரிபடும், கட்டுக்கள் முறையும். தமது திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனை எதுவும் கட்டி இருக்க அவர் அனுமதிப்பது இல்லை. யோசேப்பின் சங்கிலிகள் முறிந்தன, சிம்சோனின் சங்கிலிகள் உடைந்தன. ஒரு தூதனை அனுப்பினார் பேதுரு இருந்த சிறைக்குள்ளே. அங்கே சங்கிலிகள் முறிந்தது. ஒருவேளை இன்றைக்கும் என் சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரா, சகோதரி, ஏதோ ஒன்றினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? வியாதி உங்களை கட்டி வச்சிருக்கா, எழும்ப முடியாமல்? பாவம் உங்களை கட்டி வச்சிருக்கா, பரிசுத்தத்துல நிக்க முடியாம? சோகமும் பயமும், மரண பயமும், எதிர்கால தேவைகளும், குழப்பங்களும், போராட்டங்களும், பிரச்சனைகளும், ஏதோ ஒன்று உங்களை கட்டி தோத்துறோம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கா. இந்த இரவு கர்த்தர் சொல்றார், எனக்கு அந்த கழுதை தேவை என்றால் அதே நாளில் அதனுடைய கட்டு அவிழ்க்கப்படும். அது எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அன்றைக்கு அந்த கழுதையின் கட்டு அவிழ்க்கப்பட்டதை போல இந்த இரவு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுக்களையும் பரலோகத்தின் தேவன், சர்வ சக்தி உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் கட்டுக்களை உடைக்கிறார். சாப கட்டுகள் உடைகிறது, சரீரத்தின் கட்டுகள் உடைகிறது, பலவீன கட்டுகள் உடைகிறது, வியாதியின் கட்டுகள் உடைகிறது, தரித்திர கட்டுகள் உடைகிறது, கடன் பார கட்டுகள் உடைகிறது. எதெல்லாம் உங்களை அழைப்பு பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், பராக்கிரமம் உள்ளவன், எதிரிகளை மேற்கொண்டவன், ஜெயித்தவன், வீழ்த்தினவன் இன்றைக்கு கட்டப்பட்டு கிடக்கிறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏரோது பேதுருவை பிடித்து சிறையிலே அடைத்தான். அவனுக்கு 2 சங்கிலிகளினாலே அவனை சிறைச்சாலையிலே கட்டி வைத்திருந்தார்கள். ஒரு இடத்துல யோசேப்பு கட்டப்பட்டிருக்கிறாரு, ஒரு இடத்துல சிம்சோன் கட்டப்பட்டிருக்கிறாரு, ஒரு இடத்துல பேதுரு கட்டப்பட்டிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே தேவனுக்கு தேவையானவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு தேவையானவர்கள், அசாத்தியங்களை சாதிக்க, அசைவை கொண்டு வர, தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனா கட்டப்பட்டுதான் இருந்தாங்க. அதுக்காக அப்படியே கட்டப்பட்டேதான் கிடந்தாங்களா? இல்லையே. எங்கே கர்த்தர் வருகிறாரோ அங்கே சங்கிலிகள் தெரிபடும், கட்டுக்கள் முறையும். தமது திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனை எதுவும் கட்டி இருக்க அவர் அனுமதிப்பது இல்லை. யோசேப்பின் சங்கிலிகள் முறிந்தன, சிம்சோனின் சங்கிலிகள் உடைந்தன. ஒரு தூதனை அனுப்பினார் பேதுரு இருந்த சிறைக்குள்ளே. அங்கே சங்கிலிகள் முறிந்தது. ஒருவேளை இன்றைக்கும் என் சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரா, சகோதரி, ஏதோ ஒன்றினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? வியாதி உங்களை கட்டி வச்சிருக்கா, எழும்ப முடியாமல்? பாவம் உங்களை கட்டி வச்சிருக்கா, பரிசுத்தத்துல நிக்க முடியாம? சோகமும் பயமும், மரண பயமும்,
எதிர்கால தேவைகளும் குழப்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஏதோ ஒன்று உங்களை கட்டி தோத்துறோம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கா. இந்த இரவு கர்த்தர் சொல்றார், எனக்கு அந்த கழுதை தேவை என்றால் அதே நாளில் அதனுடைய கட்டு அவிழ்க்கப்படும். அது எத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அன்றைக்கு அந்த கழுதையின் கட்டு அவிழ்க்கப்பட்டதை போல இந்த இரவு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுக்களையும் பரலோகத்தின் தேவன், சர்வ சக்தி உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் கட்டுக்களை உடைக்கிறார். சாப கட்டுகள் உடைகிறது, சரீரத்தின் கட்டுகள் உடைகிறது, பலவீன கட்டுகள் உடைகிறது, வியாதியின் கட்டுகள் உடைகிறது, தரித்திர கட்டுகள் உடைகிறது, கடன் பார கட்டுகள் உடைகிறது. எதெல்லாம் உங்களை